ಒಬ್ಬರು ನಮ್ಮ ಜಿಲ್ಲೆಯ ಸಂಸದರು ಸನ್ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬುರವರು ಖಂಡಿತವಾಗಿ ಕಾರ್ಮಿಕರ ಪರವಾಗಿ ಇದ್ದಾರೆ ಅನ್ನೋ ಒಂದು ಘೋಷಣೆಯನ್ನು ಕೂಡ ಬಂದು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತಮ್ಮ ಮುಂದೆ ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇನ್ನು ಕೆಲವೇ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಂದು ಸನ್ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಸಂಸದರು ಇಡೀ ನಮ್ಮ ಬಿಜಿಎಂಎಲ್ ಕಾರ್ಮಿಕರು ಎಷ್ಟು ಜನ ಇದೀರೋ ನೀವು ಸುಮಾರು ಇವತ್ತಿರ್ತಕ್ಕಂಥ 2000 ಕಾರ್ಮಿಕರು ಸರ್ ಪ್ಲೀಸ್ ಬಿ ಸೀಟೆಡ್ ದೇರ್ ಇನ್ಸೈಡ್ ಐ ವಿಲ್ ಕಮ್ ಇನ್ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಹೋಗಿ ಖಂಡಿತವಾಗಿ ನಾನು ಇರ್ತೀನಿ ಅಂತ ಒಂದು ಆಶ್ವಾಸನೆ ಬಂದು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅನಿವಾರ್ಯವಾದ ಪರಿಸ್ಥಿತಿ ಎಲ್ಲಾ ಕಡೆನೂ ಬಂದು ಅವ್ರಿಗೆ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಬಂದು ಅವ್ರನ್ನ ಕರಿತಾನೆ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರನ್ನ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಬಂದು ಅವ್ರು ಇಲ್ಲ ಅಂತಾನೆ ಹೇಳೋದಿಲ್ಲ. ಎಲ್ರಿಗೂ ಬಂದು ಸಹಕಾರ ಮಾಡೋ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಒಂದು ಸಂಸದರು ಬಂದು ನಮ್ಗೆ ಸಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಅಂತ ಒಬ್ಬ ಸಂಸದರು ಬಂದು ನಮ್ಗೆ ಸಿಕ್ಕಿರೋದು ಬಹಳ ಒಂದು ಅದೃಷ್ಟವಾದ ಒಂದು ವಿಷಯ. ಅದು ಯಾವುದು ಬಂದು ಹೆಚ್ಚಿಗೆ ಬಂದು ಅವರು ಶೋ ಮಾಡೋದಿಲ್ಲ. ಬಹಳ ಸರಳವಾದ ಒಂದು ಜೀವಿ. ಸೊ ಅಂತ ಒಂದು ಸರಳವಾದ ಒಂದು ಜೀವಿ ನಮ್ಮ MP ಆಗಿರೋದು ನಮಗೆಲ್ಲ ಬಂದು ಒಂದು ಸಂತಸದ ವಿಷಯ. ಸೊ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು ಬಂದು ಅವ್ರ ಹತ್ರ ಕೂಡ ಬಂದು ಮಾತಾಡಿ ಖಂಡಿತವಾಗಿ ಬಂದು ಅವ್ರದ್ದು ದಿನಾಂಕವನ್ನು ಬಂದು ನಿಗದಿಪಡಿಸಿ KGF ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಬಂದು ಅವ್ರನ್ನ ಆಹ್ವಾನಿಸಿ ನಾನು ಯಾವ ರೀತಿ ಬಂದು ಮಾತನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ ನಿಮ್ಮ ಮುಂದೆ, ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನಾವು ಬಗೆಹರಿಸ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಏನು ಮಾತು ಕೊಟ್ಟಿದ್ದೀನೋ ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಸಂಸದರು ಕೂಡ ಬಂದು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಅನ್ನು ಕರೆದು ಅವ್ರನ್ನ ಮಾತಾಡೋಣ. ಅವರು ಬಂದು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅನ್ನೋ ಒಂದು ಆಶ್ವಾಸನೆ ಬಂದು ಅವ್ರ ಮುಖಾಂತರ ನಾನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಕೂಡ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳ. நம்முடைய பிஜிஎம்எல் எல்லாருக்கும் தெரியும் ஜட்ஜ்மெண்ட் நல்ல மாதிரியாக வந்தது. சென்னமலை அவர்கள் அவராக முன் வந்து நாம பணம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவராக முன் வந்து கேஸை நடத்தி ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கொள்ளத்தகவல் இருக்கிற மாத்திரமல்ல, வியாபாரிகள் மற்றவர்கள் எல்லாரும் கூட ஜட்ஜ்மெண்ட் தொழிலாளிகளுக்கு பரவாயில்லை என்று சொல்லி கூறுகின்ற வகையில் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எல்லாம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்ற நேரத்தில் மேனேஜ்மெண்டாரோ மத்திய அரசாங்கமும் இன்றைக்கு இருக்கிற பிஜேபி சரக்காரோ அப்பீல் போய்விட்டார்கள். ஆகினால் மேல்முறையீடு செய்ததுனால அதை எதிர்த்து நாம வழக்கு தொடர வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அவர் சென்னமலை அதை ஃபாலோ பண்ணியிருக்கிறார், அதை முறையாக அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இதற்கு இடையிலே நமக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிற கோலார் டிஸ்ட்ரிக்டுடைய MP அவரு ஏன்னா நம்மளுக்கு என்ன இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு முதுகு எலும்பு வேணும், முதுகு சாஞ்சிக்கிறதுக்கு செவுறு வேணும். அதே போல இன்னைக்கு இருக்கிற MP அவர்கள் ஜனதாதள கட்சியை சார்ந்தவர், அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிற K. ராஜேந்திர அவர்களை அணுகி அவர் மாத்திரமல்ல நம்ம இருக்கிற பொலிட்டிக்கல் இல்லைங்க, பொலிட்டிக்கல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கம்யூனிஸ்ட்காரன், அதனால எனக்கு பொலிட்டிக்கல் இல்லை, என்னுடைய தொழிலாளிக்கு நன்மை அடையணும், என்னுடைய தொழிலாளிக்கு நல்லது கிடைக்கணும். அதனால யாரை பிடிச்சி யாரை பண்ணி தொழிலாளி கிடைக்குமோ அந்த வகையில் நம்ம அணுக்கி நாம செயல்படுத்தலாம் என்று சொல்லி கூறி இந்த பிரஸ் மீட்டிங்கை நாம ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த பிரஸ் மீட்டிங்குடைய முக்கிய சாராம்சம் MP-யை மீட் பண்றது. MP-யை மீட் பண்ணிட்டு பிற்பாடு அவரு KR அவர்கள் என்ன சொல்றாரோ, MP-யை மீட் பண்றாரோ இல்ல மற்ற குமாரசாமி மீட் பண்றாரோ, தேவகவுடா மீட் பண்றாரோ அல்லது மினிஸ்டர் மீட் பண்றது டெல்லிக்கு அழைத்து கொண்டு போகிறாரா என்னவென்று சொல்லி அவருடைய புரோகிராமை அவர் சொல்லுவார். அதனால அது நம்ம சொன்னது நல்லா இருக்க சுவையா இருக்காது. அதுக்கடுத்து சில நம்ம ஒர்க்கர்ஸ் எக்ஸ்-எம்ப்ளாய்ஸ் அசோசியேட் ஒர்க்கர்ஸ்னுடைய சில காரியங்கள் இருக்குது. நேரு சத்திரம் ஒரு இந்த அசோசியேஷன் மூலியமாக அதை மற்றவர்களுக்கு தனியா இடத்துல இருந்தது, அதை புடுங்கின்ற வகையில கேஸுக்கு போட்டு அதுக்கு விட்னஸாக இருந்த விஜயராகவன் அவர்கள் எல்லாம் முன்னிருந்து அதை சத்திரத்தை நம்ம புடுங்கி இருக்கிறோம். பிஜிஎம்எல் தொழிலாளிக்கு எங்களுடைய பணம் அதுல இருக்கிறது. அதுல அந்த சத்திரத்துக்கு குறைந்த விலையை நாம நிர்ணயிக்கின்ற வகையில் அதை பிடிங்கி இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதனுடைய விஷயத்தையும் விஜயராகவன் சொல்லுவார்கள். அதனால் நமக்கு கூட பிளவில்லாமல் ஒற்றுமையாக இருந்து அவர் சொல்லுகின்ற வழியில் நாம் போவோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு பக்கம் கோர்ட்டு, இன்னொரு பக்கம் மினிஸ்டர் பார்க்கின்ற வழியில சென்று நம்முடைய தொழிலாளிக்கு ஏதாகிலும் நாம் நன்மை செய்யலாம் என்ன என்பது பற்றி நமக்கு முன்னால் பேசிய தோழர் ஜெயசீலன் உங்களுக்கு விரிவாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா நம்ம இந்த மைண்ட்ஸை நம்ம க்ளோஸ் ஆனது 2001. இன்னும் நம்முடைய செட்டில்மெண்ட் இன்னும் கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆக போகுது. இன்னும் நம்முடைய செட்டில்மெண்ட் நமக்கு நியாயமான முறையில் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியும் நமக்கு இன்னைக்கு நியாயமான ஒரு முறையில் நமக்கு நீதி கிடைக்கல. அப்படின்ற வகையில் இன்னைக்கு நம்முடைய தீர்ப்பு வந்து கடந்த 9/5/2024 நமக்கு தீர்ப்பு வந்ததுங்க. அதுக்கு முன்னால மைன்ஸினுடைய மினிஸ்டர் மாண்புமிகு பிரகலாத் ஜோஷி அவர்கள் நம்முடைய பொசிஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக கோலார் தகவல் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1000 தொழிலாளர் மத்தியில் அவர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, இந்த மாதிரி பிஜிஎம்எல்ல வழக்கு இருக்குது, அந்த வழக்கு
என்ன வருதோ அந்த இது பிரகாரம் நாங்கள் ஒபே பண்றோம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ அந்த கேஸ் ஆர்டர் அவர் சொன்னது வந்து பிப்ரவரி மாதம், நமக்கு ஆர்டர் வந்து மே மாதம். அப்போ தொழிலாளர் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டோம் நம்ம. ஏன்னு கேட்டா இது மேல்முறையீடும் போவாது, ஏன்னா இவர் ஒரு மினிஸ்டரே வந்து நமக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துக்கிறாரு என்ற வகையில தான் நம்ம எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தோம். நம்ம யாரும் எதிர்பார்க்காத தொழிலாளிகள் ரொம்ப சந்தோஷமா நமக்கு இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் எதிர்பார்க்கணும். ஆனால் திடீர்னு என்ன ஆச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து மே மாதம் வந்து ஜூன் மாதம் மினிஸ்டர் ஆஃப் மைண்ட்ஸ் இவங்களும் வந்து இன்னைக்கு அப்பீல் போனான் போது எல்லாருக்குமே ரொம்ப மனசு பேஜாராயிடுச்சு. என்னடா ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து கூட இப்படி பண்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு இதுவான. இப்போ நாம அதை எதிர்த்து இன்னைக்கு நம்ம மேல்முறையீடு நம்ம மாண்புமிகு வழக்கறிஞர் நம்முடைய உயர் திரு சென்னமாளிகை அவர்கள் இன்னைக்கு முன் வந்து அது பண்ணியிருக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த மண்டே கூட இன்னைக்கு பிஜேபியில் இந்த ஆர்டர் மேலே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. ஸ்டே பண்ணிட்டு அப்பீல் போகிற அதை எதிர்த்து கூட இன்னைக்கு அப்ஜெக்ஷன் நம்மளோட லாயர் போட்டுக்கிறாங்க. அப்படின்றது பற்றி நம்ம எல்லாருக்கும் நம்ம ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறோம். இன்னொரு என்னன்னா இந்த பிரச்சனை ஒரு பக்கம் நம்ம சட்ட ரீதியாக நம்ம கோர்ட்டை நம்ம அணுகின்னு வரோம். நம்ம இப்படியே அணுகின்னு போனாக்கா நம்ம வீரஸ் ஆகும்போது இருந்த தொழிலாளி 3750 பேர். ஆனால் இன்னைக்கு பார்த்தாக்கா இன்னைக்கு பாதி பேருக்கு மேலே இன்னைக்கு மாசத்துக்கு மாசம் 4 பேர் 8 பேர் 5 பேர் இந்த மாதிரி செத்துனே இருக்கும்போது எல்லா தொழிலாளியும் இன்னைக்கு மனம் சோர்ந்து ஒரு நம்பிக்கை ஒரு இழந்த ஒரு நிலையில இருக்கிறோமா. ஏன்னு கேட்டா நம்ம இந்த பணம் பார்க்க மாட்டோமான்ற ஒரு நிலைமை. இதே மாதிரி நீடிச்சாக்கா இன்னைக்கு 2-3 வருஷம் நமக்கு இங்க வரும் கூட நம்ம எவ்வளவு பேர் இருப்போம் எவ்வளவு பேர் போவோம். இந்த கேஸ் இதே மாதிரி தொடர்ந்து நடத்தினா ஆளே இருக்க மாட்டாங்க கடைசியில். அதனால நாம் என்ன நீங்க முடிவு பண்ணிக்கிறேன்னா ஒரு பக்கம் சட்ட ரீதி நடந்தாலும் இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கூறியது போல அவரே வந்து முன் வந்து நமக்கு சொன்னாரு. உண்மையில நம்ம பெருமையாக நினைக்கிறோம். ஏன்னு கேட்டா இன்னைக்கு அவர் சொன்னார், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உயர் திரு தேவகட அவர்களிடம் உயர் திரு மாண்புமிகு நம்முடைய குமாரசாமி அவர்களிடம் நான் முடிந்த அளவுக்கு உங்களுக்காக என்ன செய்யணுமோ அந்த வேலை செய்கிறார். நம்ம ஏன்னு கேட்டால் நம்ம இதே விஷயத்தை நம்ம சென்னமாளிகை சார்கிட்ட அவர் சொன்னவரும் நாம் அவருடைய ஒப்புதல் நம்ம எந்த வேலையும் செய்யறதில்லை. அவரும் சொன்னார் ஒரு பக்கம் இருக்கும்போது நீங்க ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் போகிறது நல்லது தான். ஏன்னா நீ ஜட்ஜ்மெண்ட் ஆகிட்டா கூட அந்த பணம் வாங்குறதுக்கு கூட நம்ம கோர்ட் சொந்த கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கும் நம்ம இந்த மாதிரி இவங்க யார் இன்னைக்கு ரூலிங் இருக்கிறோம் அவங்க பின்னால் தான் போகணும். நாம் வந்து கம்யூனிஸ்ட் ஆர்பிஐ டிஎம்கே அந்த பார்க்க கிடையாது. ஏன்னா நம்மளாம் இருந்து பார்த்துட்டோம். இன்னைக்கு கடைசியாக யார் ரூலிங் இருக்கிறாங்க அவங்க பின்னால் போகணுன்ற அடிப்படையில் தான் நம்ம இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கிறோம். அந்த வகையில் நமக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது. கட்டாயமாக அவர் முயற்சி செய்தால் கட்டாயமாக அந்த வேலையை செய்வார் என்று கூறிக்கொண்டு நாம் அனைவரும் இன்னைக்கு பிஜேபி தொழிலாளர் அனைவரும் இன்னைக்கு ஒற்றுமையாக இருக்கிறாங்க. மற்றவங்க சொல்ற மாதிரி இல்லை. இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு அசோசியேஷன் சென்னமாளிகை சார் என்ன சொல்ற அதுதான் இன்னைக்கு கேட்குறாங்க. அந்த வகையில் நம்ம மதியில் யாருக்கும் பிளவு இல்லை. சில பேர் வந்து ஒரு 4 நாள் குரூப் வச்சுன்னு வந்து லெட்டர் பேட் வச்சு நாங்கள் போடுவாங்க. இப்போ அவங்க கூட இல்லை. இப்போ சாருக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய பிரச்சனை வந்து நம்ம உங்ககிட்ட அணுகி இருக்கிறோம். கட்டாயமா சார் இது முயற்சி பண்ணி அவர் முயற்சி பண்ணி கட்டாயம் இது முடித்து கொடுக்கணும்ட்டு நம்ம தொழிலாளர் சார்பாக அவரை கேட்டுக்கொள்கிறோம். எந்த ஒரு ஜெனரல் பாடியோ ஒரு தொழிலாளி கூட்டு இது வரைக்கும் எதுவுமே சொன்னது கிடையாது. அவங்க நாம என்ன ஆகுதுன்னா 2001 14 வரைக்கும் அது மேல கேஸ் இல்லாமல் இருந்துச்சு. 2014 ஓஎஸ்டியா மதிப்பிற்குரிய நம்ம நண்பன் செல்லுல அதுக்கு முன்னே இருந்தார் புருஷோத்தமன் வந்தாரு. அவரு இது மேல ஒரு வழக்கு போட்டிருந்தாரு. அவரு போன பிறகு நம்ம மதிப்புக்கு நன்மதி சார் அவர் வந்தாரு. அவர் வந்த பிறகுதான் இது மேல கொஞ்சம் துரிதமான ஒரு நடவடிக்கை எடுத்ததுனால இன்னைக்கு தீர்ப்பு வந்து என்னன்னு வந்துன்னா இது வந்து பிஜேபியுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்துக்குது. அதனால இவங்க ட்ரஸ்ட்டுக்கு இல்லைன்ற மாதிரி. ஏன்னா ட்ரஸ்ட் வந்து இவங்க வந்து அந்த லேண்ட் வரி தான் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் ட்ரஸ்ட் நம்பிக்கை வச்சுன்னு அவங்களே இது வரைக்கும் இது பண்ணியிருந்தாங்க. நாம என்னன்னா இன்னைக்கு பிஜேபி எடுத்துக்கிறாங்க சந்தோஷம். அதே நேரத்தில் இன்னைக்கு அந்த ட்ரஸ்ட்டில் இருந்தாங்க எவ்வளோ பணம் அதெல்லாம் எடுத்து அதனுடைய டெவலப்மெண்ட் வழிக்காக இன்னைக்கு அவங்க பண்ணணும்னு நம்ம அவங்கள கேட்டுக்கிறோம். பிஜேபி தொழிலாளிகளே, நம்மளுக்கெல்லாம் வேதனை. 2001 நம்ம பிஜேபி மூடப்பட்டதாக மத்திய சர்க்கார் அறிவித்தது. அதுக்கு முன்னால் 16-17 யூனியன் இருந்துச்சு. அவங்க செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் தொழிலாளிங்க. ஆனால் எதையும் செய்யலை. அதுக்கப்புறம் தான் நம்ம விஜயராகவன் அவர் தலைமையில் எல்லாம் ஒரு குழு சேர்ந்து நம்ம தொழிலாளிகளே சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு வரணும்னு சொன்னதுக்காக நம்ம சென்னமாளிகை பிடிச்சி நம்ம பெங்களூர் போயிட்டு அவர் கேட்டு முடிவு பண்ணாங்க. அந்த முடிவின் பிரகாரம் நம்மளுக்கு ஒரு நல்ல முடிவு வந்துச்சு. அந்த நல்ல முடிவு வந்த உடனே எல்லா தொழிலாளி மட்டுமல்ல கேஜிஎஃப் ஜனங்க நம்ம எல்லாரும் வியாபாரிங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. பிஜேபி தொழிலாளிக்கு நல்லதாயிடுச்சுன்னு நம்மலாம் சந்தோஷப்பட்டோம். திடீரென்று இந்த மேல்முறையீடு போயிட்டோம் இந்த பிஜேபி. அதனால நம்மளுக்கு கீழே வந்துடுச்சு. அந்த நிலைமையை போக்குறதுக்கு என்ன வழின்னு சொன்னால்
அதுக்கு இந்த வழியை தேடின்னு இப்போ விஜயராகவன் வந்து அவர் தலைமையில் இவ்வளோ பேர் நம்ம பிஜிஎம்எல் தொழிலாளிங்க வந்திருக்கோம். மேற்கொண்டு இது முடிவுக்காக இன்னைக்கு தன்னிச்சையாக வந்து நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று எடுத்துக்காட்டும் வகையில் உங்களுக்கு என்ன ஓனம் செய்கிறேன்னு தன்னிச்சையாக வந்திருக்கிறத மதிப்புக்குரிய கே ராஜன் ஃபர்ஸ்ட்ல பிஜிஎம்எல் தொழிலாளி சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம யார் யாரை நம்பணும், அந்த நம்பிக்கையெல்லாம் வீண் போச்சு. இன்னைக்கு கடைசி காலத்தில் 2001ஆம் ஆண்டு 3100 தொழிலாளிங்க இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்க்கணுமானா தொழிலாளிங்க 1500 2000க்குள்ள தான் இருக்கான். பாதி பேர் இறந்து போயிட்டான். இந்த பாவெல்லாம் யார் இது பண்ணும்போது தெரியாது. நம்ம பார்க்குற டெய்லி இந்த போட்டாங்களை பார்க்கும்போது நம்ம கூட இந்த தொழிலாளிங்களே சாவறத பார்க்குறோம். மனிதன் பிறக்கிறான், செத்து போகிறான். அனுபவிக்காத சாவர யாருன்னா அந்த பிஜிஎம்எல் தொழிலாளி தான். அப்பேற்பட்ட நிலைமையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்னைக்கு தன்னிச்சையா வந்திருக்கிறார் தலைவர்னு சொன்னா, அவர் கூட நம்மளுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னா, அவரு மனசு வச்சா இப்ப கூட பார்த்தோம் 101% உங்களுக்கு கண்டிப்பா பண்ணித்தரேன்னு சொன்னார். அது உண்மையிலே பெருமை, நம்மளுக்கு சந்தோஷம். அந்த நிலைமையில அவர் எப்படி வழிச்சதுனாரோ நாங்க கண்டிப்பா அவருக்கு உறுதுணையா இருப்போம். நீ கண்டிப்பா மனசு வச்சா கண்டிப்பா எங்களுக்கு நடக்கும், அது கண்டிப்பா நந்தே தீரும். அதுக்காக உங்களுக்கு எப்பவுமே நாங்க துணையா இருப்போம். நீ என்ன எங்க கூப்பிட்டாலும் நாங்க வரத்துக்கு தயாரா இருக்கணும்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்தவருக்கு நன்றி கூறி. இந்த இந்திய நாட்டை காப்பாற்றுச்சு. ஆனால் நம்மளை காப்பாற்றுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இல்லை. ஐயா வந்து நம்ம கே ராஜேந்திரன் ஐயா அவர்கள் எத்தனையோ தலைவரை நம்ம பார்த்துக்கிறோம். அவர் புகழணுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. புகழ்ந்துட்டு காசு கொடுத்தாருன்னு கேட்குறதும் இல்லை. சிறப்பான மனிதர் அவர். ஒரு அதாவது பெருமை இல்லாத, நம்ம கூப்பிட்ட நேரத்தில் அருமையாக உட்காந்து பேசி சுமூகமாக அந்த காரியத்தை நான் முடிச்சு கொடுக்குறது யாரும் சொன்னதே இல்லை. இது மட்டும் ஓட்டு தான் வாங்குறாங்க எல்லாரும். நான் கூட தான் சேவை செய்தேன் எல்லாருக்கும். ஓட்டு தான் போடணும், நான் தான் நல்லா இருக்கணும், நீ எப்படின்னா போ. இப்படி இருக்கிற நேரத்தில் சிறப்பான மனிதர் வந்து அன்றைக்கி நம்ம பேசும்போது ரொம்ப அருமையாக, இங்கே வச்சு இங்கே இடம் இல்லை நம்மளுக்குன்ட்டு, நீ இங்கே கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி எல்லா தொழிலாளியும் செத்துடலாம். நாளைக்கு இன்றைக்கி பேசினுக்கிறேன், நாளைக்கு நான் டவுட் ஆகுது, நாளைக்கு இருப்புமா அப்படின்ற ஒரு சந்தேகம். இந்த காசு வாங்கி எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துட்டா பசங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது எதிர்பார்த்துன்னுக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணணும், காரியம் பண்ணணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், நீர் வாங்கணும் இப்படின்றதெல்லாம் எண்ணம் இருக்குது. சிலர் வறுமையில் வாழ்ந்துன்னுக்கிறாங்க. இந்த வறுமையெல்லாம் ஐயா அவர்கள் தயவு கூர்ந்து பெரிய மனசு வச்சு இதை எங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்படி நம்ம இந்த உங்கள் சார்பாக என் சார்பாக கேட்டுன்னு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி. எல்லாம் ஒரு நாள் சம்பளம் கொடுத்தோன்னு கேஸில் வின் பண்ணது நாங்கள் 2 பேரும் விட்னஸ் சொல்லி தான் அந்த நேரு கல்யாணம் பண்ணுறது சக்ஸஸ் ஆகுது. அதாவது மாரிகுப்பம் கல்யாணம் பண்ணுறது கூட மனசு வைக்கணும். ஐயா கூட மனசு வச்சு மாரிகுப்பத்தில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாகுது. லெட்டின் இல்லை, உட்காரத்துக்கு வசதி இல்லை, அந்த மண்டபத்தில் சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, கை காயறதுக்கு தண்ணி இல்லை. அதெல்லாம் நீங்கள் பெரிய மனசு வச்சு அது கூட கொஞ்சம் முயற்சி பண்ணி எங்களுக்கு அது செய்து கொடுத்தா நல்லாயிருக்கும். நம்ம அதிக நேரம் பேசினா சரியில்லைன்ற இந்த வாய்ப்பு. தொழிலாளி பிரச்சனைக்கு வந்தவர் அல்ல. ஏறத்தாழ 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொழிலாளி பிரச்சனை தலையிட்டவர். 5 விளக்க ஃபைலேட்டார் கம்பெனி உண்ணாவிரதம் இருந்தவர். எந்தவித ஒரு பிரதிபலனாலும் எதிர்பார்க்காதவர். எத்தனையோ தொழிற்சங்கள், எத்தனையோ சொசைட்டிகள், எத்தனையோ தலைவர்கள் போனார்கள். ஆனாலும் கூட அவர் இன்றைய இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நம்முடைய தொழிலாளிக்காக நான் இதை செய்கின்றேன், அவரால் செய்ய முடியும், எம்பி இருக்கின்றார், அவர் மூலமாக கவர்மெண்ட் இருக்கின்றது. ஏன் இதை சொல்கின்றேன் என்று சொல்லும்போது, கோர்ட்டில் நம்மளுக்கு ஒரு நல்ல தீர்வு கட்சி. இந்த அசோசியேஷன் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் அருமை சகோதரர் விஜயராகவன். அவரும் இந்த கேஸ் நம்ம போடலன்னு சொன்னால் நம்மளுக்கு பணம் கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. நம்ம எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க. இந்த அசோசியேஷன் மூலிமா கிட்டத்தட்ட ஒரு 63-65 ஹியரிங் கோர்ட்டில் கேஸ் நடந்திருக்குது. ஒரு ஹியரிங்கில் நம்ம போய் நின்றுருக்கிறோம். ஆனால் எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக தான் வந்துச்சு. ஆனாலும் கூட நமக்கு ஒரு வழியில் வந்து அரசியல் பலம் இல்லாத போயிடுச்சு. அப்போ இவர் ஐயா சொன்ன மாதிரி இப்போ நம்ம எம்பி பிரகலாத் ஜோஷி மினிஸ்டர்லாம் வந்து அந்த பொசிஷன் லெட்டர் கொடுக்கும்போது கூட சொன்னாங்க, நாங்கள் மேல்முறையீடே போகிறது இல்லைன்ட்டுன்னு. ஆனால் நிறைய பிஜேபி கவர்மெண்ட் இன்றைக்கி போயிட்டாங்க. இன்றைக்கி நம்முடைய நிலைமை எல்லாம் இந்த நேற்று பார்த்த ஒய் சந்திரன் இல்லை, ராமமூர்த்தி டிரைவர் இல்லை, டெய்லி இன்றைக்கி நான் பேசுகிறேன், நாளைக்கு இருக்கோன்னா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இன்று அவராகவே தானாக முன் வந்து இந்த பிஜிஎம்எல் தொழிலாளிக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தமைக்கு அவருக்கு பணிவான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
கர்நாடகா ஜனதா தளத்தினுடைய லேபர் செல் ஜெனரல் செக்ரட்டரி பாசத்துக்குரிய சகோதரர் கே ராஜேந்திரன் அவர்களே, பிஜேஎம்எல் நிர்வாகத்தினுடைய யூனியன் அனைத்து தலைவர்களே, 95-96 அந்த வருஷத்தில் பிஜேஎம்எல் இஷ்யூ வந்து கே ராஜேந்திரன் லேபர் செல் ராஜேந்திரன் தலைமை எடுத்து தான் சிகிரிகுண்டா மல்லப்பா குண்டாக்கெல்லாம் பஸ் விட்டோம். அவரோடு சேர்ந்து பைலட்ஸில் வந்து உண்ணாவிரதம் உட்கார்ந்து செல்ஃபி சூசைட் என்ற கேஸை வந்து அவர் மேலே புக் பண்ணி அவரை ஜெயிலில் போட்டாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் ஜனதாதள் கட்சி வந்து 3 நாள் கேஜிஎஃப்பில் ஒரு போராட்டம் பண்ணோம். ஒரு நாள் பந்து, ஒரு நாள் பஸ்ஸு மறியல், ஒரு நாள் வந்துட்டு ட்ரெயின் மறியல். முருகன் ஒரு நாள் பண்ணோம், பங்கார்பேட்டு ஒரு நாள் பண்ணோம், பிருந்தாவனம் ஒரு நாள், சொர்ணா ஒரு நாள். இது ரெண்டுமே வந்து 26 பேர், ஒருத்தர் 26 பேர் மேலே காசு. A1 அக்யூஸ் நம்பர் நான் தான். அதில் வந்து பிருந்தாவனம் பண்ணுறப்போ வந்து அதில் வந்து அக்யூஸ் நம்பர் 3. இது போல் வந்து இதுக்கும் ஒரு 3.5 வருஷம், அதுக்கு ஒரு 3.5 வருஷம், இது போல் பல போராட்டங்கள்லாம் பிஜேஎம்எலுக்காகவே இந்த கட்சி தலைமை எடுத்து நம்ம கே ராஜேந்திரன் பண்ணியிருக்கிறாரு. இதையெல்லாம் யாரும் மறக்க முடியாது. பிஜேஎம்எலுக்காக வந்துட்டு இந்த கோலார் தங்க வயலில் முழுக்க இந்த அதாவது கே ராஜேந்திரன் தலைமையில் தான் நிறைய நம்ம பண்ணியிருக்கிறோம், நிறைய செஞ்சுருக்கிறோம். அதை யாருமே நீங்கள் மறக்கலை. அது மறக்காததுக்கு வந்து அருமையான அது நடந்ததெல்லாம் சொன்னார். ரொம்பவே தொழிலாளிகளுக்காக நம்ம கண்டிப்பாக கே ராஜேந்திரன் குரல் கொடுப்பாரு. நீங்கள் சொன்ன என்ன நீங்கள் சொல்லியிருக்க அந்த டிமாண்ட்ஸ் இருக்குதோ அந்த டிமாண்டை வந்து கண்டிப்பாக கே ராஜேந்திரன் தலைமையில் உங்களுக்கு நல்லதாகும். ஏன்னு சொன்னால் கோலார் தங்க வயலில் வந்து பிஜேஎம்எல்ன்றது ஒரு ஆலமரம்னு சொன்னால் ஆழம், அந்த ஆளுநர் இன்றைக்கி வந்துட்டு பிஜேஎம்எல் நம்மளெல்லாம் ஆண்டு தான் பிஜேஎம்எல். இந்த பிஜேஎம்எல் இருந்ததுனால தான் இன்றைக்கி எல்லாம் நம்மலாம் இந்த ஊரில் எந்தெந்த ஊரில் தான் வந்து இந்த ஊரில் 3-4 தலைமுறை 150 வருஷமாக நம்ம வாழ்ந்துட்டோம். ஆனால் இன்றைக்கி அது எதுவுமே எல்லாம் ஜீரோவில் வந்து நிற்கிது. இதுக்கு ஒரு முடிவு வரணும்னு சொன்னால் நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். கேஸ் வின்னான பிறகு பிஜேஎம்எல்து உண்மையிலே நாங்கள் கூட வந்து இந்த சில பேருக்கெல்லாம் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்தோம். ஏன்னா நம்ம சகோதரருங்க, நம்ம தலைமுறை இதெல்லாம். ஆனால் இன்றைக்கி ஐயா சொல்கிறத பார்க்குறப்போ வேதனையாக்குது. மேல்முறையீடு வந்துட்டு பிஜேஎம்எல் சைடில் வந்து கொடுத்துக்கிறாங்கனாக்கா அது உண்மையிலே வந்து அது அந்த பாவத்தெல்லாம் அவனு தான் அனுபவிப்பானுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பாவத்தை பிஜேஎம்எல் தொழிலாளியுடைய பாவத்தை வந்து கண்டிப்பாக அது யார் எதிரில் நின்னாலும் சரி அவங்க கண்டிப்பாக அந்த பாவத்தை அனுபவிப்பானுங்க. யாவன்னா நான் சிங்களரில் பேசுகிறேன், வயிறு எரியுது. பிஜேஎம்எல் தொழிலாளிங்க இன்னைக்கு 3600 பேர் அந்த டோரில் இருந்தப்போ இன்னைக்கு படிப்படியாக உயிரிழந்து ஃபேமிலிங்கெல்லாம் ரொம்ப அது சொல்ல முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறோம் இன்னைக்கு. காரணம் என்னன்னு சொன்னால் அந்த தொழிலாளிங்க அந்த காசு கூட வாங்கி பார்க்கல, அந்த குடும்பம் பார்க்கல. எவ்வளோ பேரெல்லாம் வந்து உயிரிழந்துட்டாங்க. இருக்கிறது மிச்சம் இவ்வளோ தான். நீங்கள் சொன்ன மாதிரி 2000 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா சொன்னார், விசி கணேசன். எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. கண்டிப்பாக கே ராஜேந்திரன் தலைமையில் அதுக்கு என்ன மாதிரி போராட்டம் பண்ணாலும் சரி அது நம்ம கூட இருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து மாண்புமிகு முன்னாள் பிரதமர் தேவேகவுடா வந்து இவர் ஒரு புள்ளியாக தான் நினச்சிங்கிறார். இன்ன வரைக்கும் யாரையுமே இப்போ அலோவ் பண்ணுறதில்ல அவரை பார்க்கறதுக்கு. ஆனால் கே ராஜேந்திரனாக்கா அப்பாஜினா உடனே உள்ள அலோவ் பண்ணி அவர்கிட்ட பேசக்கூடிய ஒரு மனுஷன் அவர். அதே நேரத்தில் குமாரண்ணா வந்து இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் ஆகிறாரு. அவரால் கண்டிப்பாக இதெல்லாம் செய்ய முடியும். அதை எப்படி அணுகணும், எப்படி அதுக்கு மூவ்மெண்ட் என்ன மாதிரி பண்ணணும் பண்ணுறதெல்லாம் கே ராஜேந்திரன் ரொம்ப அழகாக சொல்லுவார். எனக்கு இந்த நேரத்தில் வாய்ப்பு கொடுத்த ஓகே. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நம்ம விஜயராகவன் அண்ணன் அவர்கள், ஜெய்சீலன் அவர்கள் மற்றும் நம்ம பட்டாபிராமன், விசி கணேசன், மகிமேனார் ஏறத்தாழ 25 வருஷம் ஆச்சு, 25 இயர்ஸ், 1/4 நூற்றாண்டு. இன்னும் வந்து உங்களுடைய பிரச்சனை வந்து தீரல. நம்ம அண்ணன் நினைவுபடுத்தினார். உண்மையிலேயே வந்து என்னைக்கு வந்து தொழிலாளிக்கு தொழிலாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளி மத்தியில் ஒரு தொழிற்சங்க மைண்ட்ஸில் உருவாச்சோ அப்போ நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம அங்கே இருக்கக்கூடாது, தொழிலாளிக்கு தொழிலாளியை பார்த்துக்கிட்டு வந்துட்டு. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த தொழிலாளிக்கு தொழிலாளின்னு யார் வந்தாங்களோ உங்களுக்கு, அவங்க தான் முக்கியமான இந்த 25 ஆண்டு கால உங்களுடைய கஷ்டத்துக்கான காரணமே வந்து அவங்க தான். இது எப்பவுமே வந்து வரலாறுகள் இருக்கிறது. எட்டப்பா யாரான்னு சொன்னால் நம்ம பக்கல்லிகரான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான், வேற எதுவும் கிடையாது. அதெல்லாம் வந்து நம்ம விரிவாக போனோம்னா நிறைய விஷயங்கள் பேச வேண்டி வரும், தேவையில்லை அதெல்லாம். இப்போது
நடக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு அதிர்ஷ்டவசமாக கிடைச்சது தான் வந்து நம்மளுடைய வழக்கறிஞர் சன்னமாளிகை அவர்கள். சன்னமாளிகைக்கும் எனக்கும் வந்து ரொம்ப நீண்ட நாள் தொடர்பு. ஏன்னா நான் வந்து மைன்ஸில் யூனியன் தலைவராக இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தா இருந்தாலும் வந்துட்டு நம்ம சன்னமாளிகை கிட்ட போயிட்டு தொழிலாளி விஷயத்தில் நான் கன்சிலியேஷனுக்கெல்லாம் போகிறது கிடையாது. நம்ம தொழிற்சங்கம் சிஐடியோ இவங்கெல்லாம் வந்து கன்சிலியேஷன் போடுவாங்க, நான் கன்சிலியேஷனுக்கெல்லாம் போடுறதில்ல. ஏதாவது தொழிலாளி பிரச்சனைன்னு வந்தாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் போயிட்டு எம்டி கிட்டேயோ அல்லது ஜிஎம் கிட்டேயோ பேசி உட்காந்து அப்போவே அதை சால்வ் பண்ணிட்டு அப்போவே வெளியில் வந்துடுவேன். அதை வச்சுக்கின்னு நான் சந்தா வசூல் பண்ணிக்கினே சுற்றின்னு இருக்கிறதுக்கு எனக்கு நான் மைன்ஸில் வந்து ஜனதாதள் லேபர் ஃபெடரேஷன் சொல்லிட்டு 94 ஆரம்பித்தப்போ கூட ஒரு நாள் கூட ஒரு தொழிலாளிகிட்டே 2 ரூபா கொடுங்கன்னு நம்ம வசூல் பண்ணது கிடையாது. ஆனாலும் வந்து நம்ம தொழிலாளிக்காக நம்ம போராடுவோம். நீ வீட்டில் இரு, தொழிற்சாலையில் இரு, வேலை செய்யி, உனக்காக நான் போராடுறேன் வெளியிலன்னு சொல்லி தான் 4 நாள் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை இருந்தோம். எங்கள் பிஜிஎம்எல் தொழிலாளிகளுடைய சம்பள உயர்வுக்காக அந்த போராட்டத்தை நம்ம பண்ணோம். அந்த போராட்டமானது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. அப்போது டெல்லியில் ஈவன் குப்தா கூட என்னை வந்து ஸ்டேஜ்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணினார், சார் விட்டுடுங்க, டெல்லியிலேருந்து எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வருது, இது இப்போதைக்கு நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணீங்க, அது என்ன கதை, நம்ம பேச்சுவார்த்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம உள்ள அவங்க வந்துட்டு நம்மளை அரெஸ்ட் பண்ணி இட்டுன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற வரைக்கும் நம்ம விடல. ஸோ அந்த மாதிரி தொழிலாளிகளுக்காக வந்துட்டு பண்ணியிருக்கக்கூடிய பல காரியங்கள் இருந்தாலும் அதை நான் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு இப்போது எனக்கு இஷ்டம் இல்லை. இப்போ வரக்கூடிய சுச்சுவேஷன் என்னன்னு சொன்னால், சன்னமாளிகா வந்துட்டு போராட்டம் பண்ணி ஹைகோர்ட்டில் வாதாடி பெற்றிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு, இந்த தீர்ப்பு தான் வந்து தொழிலாளிகளுடைய மறுமலர்ச்சிக்கு, இறந்து போன அந்த பிஜிஎம்எல் தொழிலாளிகளுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையணும். அவங்கள முன்னே வச்சு தான் நான் பேசுகிறேன். இன்றைக்கி அவங்க இல்லைனாலும் அவங்கள முன்னே வச்சு அவங்க மேலே வந்துட்டு நான் இருக்கக்கூடிய அந்த மரியாதையில் கௌரவத்தில் இன்றைக்கி இந்த வேலையை வந்து நான் கண்டிப்பாக வந்து எடுத்து உங்களுக்காக இந்த வேலையை வந்து முடிச்சு கொடுக்கணுன்ற ஒரு தீர்மானத்தில் இருக்கிறேன் நான். ஸோ இந்த தீர்மானத்துக்கு வந்துட்டு நம்மளுக்கு தேவை வந்து அரசாங்கம் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த வேலையை வந்துட்டு செஞ்சு கொடுக்க முடியும். இப்போது எல்லாருமே வந்து யோசிப்பீங்க, இந்த மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட் வந்து அப்பீல் போயிட்டு இருக்குது. அது வந்து ஒரு சிஸ்டம் ப்ரொசீஜர். அவங்க போகலன்னு சொன்னாலும் அது வந்து தப்பாகிடும் யார் அதிகாரிகள் மேல். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிக்கவே அவசியமே கிடையாது. அது அவங்க போகிறது போட்டோம், அதுலேயே வந்து அவங்க தோல்வி அடைகிறது நிச்சயம். நான் உங்களுக்காகவே இப்போ நான் இன்றைக்கி சொல்கிறேன், நானும் வந்துட்டு வக்கீலுக்கு படித்தது வந்து 95 நான் வக்கீலுக்கு படித்து முடிச்சிட்டேன். ஆனால் நான் ஆவாததுக்கு காரணம் வந்துட்டு என்னுடைய பொது வாழ்க்கையில் வந்து நான் என்னுடைய ஈடுபாடு தீவிரமாக இருந்ததுனால அதில் நான் காலை வைக்கல. இப்போ அப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ கண்டிப்பாக வந்து நானும் வந்து கோர்ட்டு போட வேண்டிய சுச்சுவேஷன் வருது. ஐ வில் கோ இன்டர் தி கோர்ட், நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆதரவு எதுன்னு சொன்னால் அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை வந்து எப்படி பயன்படுத்தணுன்ற வந்து ஒரு திட்டத்தை வந்து நிச்சயமாக வந்து என்னால் அது நிறைவேற்ற முடியும். அதை நான் எப்படி செய்யணுன்றதை நான் செஞ்சு தர முடியும். கூடிய விரைவில் அதிகமாக நாள் எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா இப்போ நம்ம அண்ணன் பேசும்போதும் சரி, அவர் பேசும்போதும் சரி, நாளைக்கு நான் இருப்பணும் இல்லையோன்ற ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே அது இருக்கணும். நீங்கள் எல்லாரும் நீங்கள் இருந்தோன்னா இதில் நீங்கள் பார்க்கணும். இன்னும் அந்த இறந்து போன அந்த ஆத்மாக்களுக்கும் அந்த குடும்பங்களுக்கும் வந்துட்டு நாங்கள் இருக்கிறோன்னு நீங்கள் சொல்லணும். அண்ணன் போயிட்டா என்னம்மா நான் இருக்கிறேம்மான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க, அதை நம்ம செய்யலாம். ஸோ இது செய்கிறதுக்கான வேலையை வந்து நான் இன்னும் ஒரே மாதத்தில் இந்த ஜனவரிக்குள்ளவே மினிஸ்டர் ஃபார் மைன்ஸ் கிஷன் ரெட்டியை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். 100% நான் அவரை மீட் பண்ணுறேன். நம்முடைய பிரைம் மினிஸ்டருக்கு வந்து நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் தேவகவுடா அவர் மூலியமாக வந்து நான் லெட்டர் எழுதி வைக்கிறேன். அது வந்து இன்னும் ஒரு 1 வீக்லேயே நான் அதையும் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான வந்து ஒரு வேலைகளை வந்து திட்டம் போட்டு உங்களுக்கு செயல் வடிவில் வந்து இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செஞ்சு கொடுக்கணுன்ற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு தான் எனக்கு இருக்குது. வேறு எதுவும் வந்து உங்ககிட்டேருந்து நான் எதையுமே எதிர்பார்க்கறதில்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், 25 வருஷமாக நானும் பார்த்துருக்குறேன். உங்ககிட்டேருந்து நான் எதுவுமே எதிர்பார்க்கத்தான் நம்ம வேலை செய்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து நாங்கள் செஞ்சு தரோன்ற ஒரு நம்பிக்கையை வந்து எல்லார் மத்தியிலையும் மட்டும் இல்லை, இறந்து போன அந்த ஆத்மாக்கள் மீது சாட்சியாக நான் இந்த வாக்குறுதியை நான் கொடுக்குறேன். ஏன்னா தொழிலாளியுடைய பிரச்சனையை பற்றி பேசுறது இன்னைக்கு நேற்று இல்லை நம்மளுது. இது வந்துட்டு சுமார் வந்துட்டு நான் 95லேருந்து எல்லா மட்டத்திலையும் வந்து நம்ம பேசியிருக்கிறோம். அது இன் அண்ட் அவுட்டு. நீங்கள் மைன்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த டாய்லெட்டை கூட கவனிச்சுக்கிறேன் நான்.
அந்த மைன்ஸ் ஏரியாவில் இருக்கிற டாய்லெட்டு எப்படி இருக்குதுன்றது போயிட்டு பார்த்து மைன்ஸ் மினிஸ்டர் அப்போ லேபர் மினிஸ்டர் குருநாத்தை நான் கேஜிஎஃப்க்கு கூட்டின்னு வந்துட்டு கொரமாண்டில் இருக்கிற டாய்லெட்லேருந்து சாம்பியனில் இருக்கிற டாய்லெட்டு மாயுதத்தில் இருக்கிற டாய்லெட் எல்லா டாய்லெட்டையும் உள்ளே போய் பார்த்து அந்த மலத்தை கையில் ஏந்தக்கூடிய ஒரு அவலமான நிலை வந்து இன்னைக்கு கோலார் தங்கவேல தான் இருக்குதுன்றது வந்து இந்தியா பூரா வந்து அன்றைக்கி தெரிஞ்சு அசம்பிளிலேயே வந்து அந்த விஷயத்தை கூட ரைஸ் பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கூட வந்து மாற்றி அமைச்சு இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே வந்து மாடர்ன் டாய்லெட்ஸை வந்து கட்டுறதுக்கான வேலையை கூட நம்ம அந்த காலத்துல இருந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ தொழிலாளியுடைய பிரச்சனை என்ன சாதாரணமாக ஈவன் கெரோசின் உங்களுக்கு வந்து மைன்ஸ் சொசைட்டியில் கெரோசின் கொடுக்காது இருந்தாங்க. சித்தராமையா அப்போ வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் அதையும் வந்து நான் மைன்ஸ் சொசைட்டிக்கு வந்துட்டு கொடுக்கணும் கெரோசின் சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்த்து தொழிலாளியுடைய வளர்ச்சியில் தொழிலாளியுடைய குடும்பத்தினுடைய முன்னேற்றத்தில் பல்வேறு காரியங்களை வந்து நம்ம செஞ்சிருந்தா கூட எதையுமே வந்து எதிர்பார்த்து செஞ்சதே கிடையாது. நேற்றும் சரி, இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி நம்ம அப்படி தான் இருப்போம். ஸோ ஆகையினால இப்போ நீங்கள் எல்லாம் வந்து நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த மாதத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக அந்த மைன்ஸ் மினிஸ்டரை வந்து மீட் பண்ணுறதுக்கு அப்பாயின்மெண்ட்டை வந்து நம்ம தேவகோடா கிட்ட நான் போயிட்டு அவர்கிட்ட இருந்து ஃபோன் பண்ணி அவருக்கு பேசி ನಾನು ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಫಿಕ್ಸ್ ಪಂಡ್ರೆ. ನಂಬರ್ 1. ನಂಬರ್ 2, ನಮ್ಮ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯ ಒಬ್ಬ ಉನ್ನತವಾದ ಒಂದು ಮಟ್ಟದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥವ್ರು, ಭಾಳ ವಿದ್ಯಾವಂತರು. ಇದೇ ಕನ್ನಡದಲ್ಲಿ பேசுகிறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா ಅದು ರೀಚ್ ಆಗೋರು. ಉನ್ನತವಾದ ಒಬ್ಬರು ನಮ್ಮ ಜಿಲ್ಲೆಯ ಸಂಸದರು ಸನ್ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬುರವರು ಖಂಡಿತವಾಗಿ ಕಾರ್ಮಿಕರ ಪರವಾಗಿ ಇದ್ದಾರೆ ಅನ್ನೋ ಒಂದು ಘೋಷಣೆಯನ್ನು ಕೂಡ ಬಂದು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ತಮ್ಮ ಮುಂದೆ ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇನ್ನು ಕೆಲವೇ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಂದು ಸನ್ಮಾನ್ಯ ಶ್ರೀ ಸಂಸದರು ಇಡೀ ನಮ್ಮ BGML ಕಾರ್ಮಿಕರು ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರೋ ನೀವು, ಸುಮಾರು ಇವತ್ತಿರ್ತಕ್ಕಂಥ 2000 ಕಾರ್ಮಿಕರು. ಸರ್ ಪ್ಲೀಸ್ ಬಿ ಸೀಟೆಡ್ ದೇರ್ ಇನ್ಸೈಡ್, ಐ ವಿಲ್ ಕಮ್ ಇನ್. ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಹೋಗಿ ಖಂಡಿತವಾಗಿ ನಾನು ಇರ್ತೀನಿ ಅಂತ ಒಂದು ಆಶ್ವಾಸನೆ ಬಂದು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅನಿವಾರ್ಯವಾದ ಪರಿಸ್ಥಿತಿ ಎಲ್ಲ ಕಡೆನೂ ಬಂದು ಅವ್ರಿಗೆ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯಲ್ಲಿ ಬಂದು ಅವ್ರನ್ನ ಕರಿತಾನೆ ಇದ್ದಾರೆ, ಅವ್ರನ್ನ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. ಎಲ್ಲಿ ಹೋದ್ರೂ ಬಂದು ಅವ್ರು ಇಲ್ಲ ಅಂತಾನೆ ಹೇಳೋದಿಲ್ಲ. ಎಲ್ರಿಗೂ ಬಂದು ಸಹಕಾರ ಮಾಡೋ ಒಂದು ಉನ್ನತವಾದ ಒಂದು ಸಂಸದರು ಬಂದು ನಮಗೆ ಸಿಕ್ಕಿದ್ದಾರೆ. ಅಂತ ಒಬ್ಬ ಸಂಸದರು ಬಂದು ನಮಗೆ ಸಿಕ್ಕಿರೋದು ಭಾಳ ಒಂದು ಅದೃಷ್ಟವಾದ ಒಂದು ವಿಷಯ. ಅದು ಯಾವುದು ಬಂದು ಹೆಚ್ಚಿಗೆ ಬಂದು ಅವರು ಶೋ ಮಾಡೋದಿಲ್ಲ, ಭಾಳ ಸರಳವಾದ ಒಂದು ಜೀವಿ. ಸೊ ಅಂಥ ಒಂದು ಸರಳವಾದ ಒಂದು ಜೀವಿ ನಮ್ಮ MP ಆಗಿರೋದು ನಮಗೆಲ್ಲ ಬಂದು ಒಂದು ಸಂತೋಷದ ವಿಷಯ. ಸೊ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು ಬಂದು ಅವ್ರ ಹತ್ರ ಕೂಡ ಬಂದು ಮಾತಾಡಿ ಖಂಡಿತವಾಗಿ ಬಂದು ಅವ್ರದ್ದು ದಿನಾಂಕವನ್ನು ಬಂದು ನಿಗದಿಪಡಿಸಿ KGF ಕ್ಷೇತ್ರಕ್ಕೆ ಬಂದು ಅವ್ರನ್ನ ಆಹ್ವಾನಿಸಿ ನಾನು ಯಾವ ರೀತಿ ಬಂದು ಮಾತನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನೋ ನಿಮ್ಮ ಮುಂದೆ, ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನಾವು ಬಗೆಹರಿಸ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಏನು ಮಾತು ಕೊಟ್ಟಿದ್ದೀನೋ ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಸಂಸದರು ಕೂಡ ಬಂದು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು ಮೀಟಿಂಗನ್ನು ಕರೆದು ಅವ್ರನ್ನ ಮಾತಾಡೋಣ. ಅವರು ಬಂದು ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅನ್ನೋ ಒಂದು ಆಶ್ವಾಸನೆ ಬಂದು ಅವ್ರ ಮುಖಾಂತರ ನಾನು ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಕೂಡ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக MP வந்து நம்ம கோலார் KGFக்கு நம்ம கூட்டின்னு வரலாம். அவரை வச்சு நம்ம மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கை வந்து நீங்கள்லாம் வந்து ஏற்பாடு பண்ணணும். தொழிலாளிங்க வந்து வராத போனீங்கன்னா அந்த வெற்றி வராது. எப்பவுமே வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய பல போராட்டங்கள் முன்னாடி வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் தொழிலாளிக்காக நான் போராடின்னு இருப்பேன், ஆனால் தொழிலாளியே இருக்க மாட்டாங்க. ஒரு முறை ஃபைலைட்ஸ் இல்லைன்னா ஈவன் நீங்கள் உங்களுக்கு ஹைகோர்ட்டில் தீர்ப்பாச்சே மைன்ஸ் மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு டிவிஷன் பெஞ்சுக்கு போச்சு. டிவிஷன் பெஞ்சுக்கு போன பிறகு வந்துட்டு அந்த தீர்ப்பு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டு சப்மிட் பண்ணாததுனால அந்த டிவிஷன் பெஞ்சில் போன அந்த கோர்ட் கேஸ் வந்து ரொம்ப நாள் இழுத்துன்னு போயினேச்சு. உங்களை வந்து அந்த வேதனையில் வந்து ரொம்ப தவிச்சு நின்றீங்க. அந்த டைமில் கூட நான் என்ன பண்ணேன், நம்ம BGML இந்த சம்பத்குமார் MD அவருடைய சேம்பரில் போயிட்டு உள்ளே லாக் பண்ணிக்கினேன். உள்ளே லாக் பண்ணிவிட்டு டெல்லிக்கு ஃபோன் பண்ணி இல்லைன்னு சொன்னால் நான் வெளியில் விடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் SPலேருந்து CSOலேருந்து வந்து அன்றைக்கும் வந்து என் மேலே அரெஸ்ட் பண்ணி அந்த ஸ்பாட்லேயே வந்து கூட்டின்னு போயிட்டு ஜட்ஜி முன்னாடி நிற்க வச்சாங்க. எதுக்காகன்னு சொன்னால் அதை கூட சொல்கிறேன், ஏன் வந்து இந்த மாதிரி டிலே பண்ணிக்கிறீங்க, அது என்ன சப்மிட் பண்ணிட்டு உடனே அந்த தீர்ப்பை கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காகவே அந்த போராட்டத்தையும் நம்ம பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து ஹைகோர்ட் வந்து சீக்கிரமாக தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து 3-4 நாள் நம்ம சுராஜ்மல் சர்க்கிள் எதிர்க்கு போஸ்ட் ஆஃபீஸ் எதிர்க்கோ போராட்டம் பண்ணி தான் வந்துன்னு இருந்தோம். KGF பந்து பண்ணோம், தர்ணா பண்ணோம். ஆனால் நம்ம தொழிலாளிங்க ஒருத்தர் கூட வந்து எங்கள் முன்னாடி வந்து 10 பேர் நிற்கல. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அவங்க இருந்தால் தான் நம்ம வேலை செய்யணுன்றது கிடையாது. ஆனால் நான் அப்படி இருக்கலாம், எல்லாருமே அப்படி இருக்க முடியாது. இப்போ MP அல்லது மினிஸ்டர் அவங்கெல்லாம் என்ன நினைக்குவாங்க,
இது வந்துட்டு அரசியலில் வந்து ஜனநாயகத்தில் வந்துட்டு எங்கே வந்துட்டு மக்கள் தொகை அதிகமாக இருக்குதோ, மக்கள் செல்வாக்கு எங்கே அதிகமாக இருக்குதோ அவங்க பின்னாடி தான் போவோம். ஈவன் கவர்மெண்ட் ஆல்சோ, கவர்மெண்ட் கூட எங்கே போவோம்னு சொன்னால் when there is a mass public there then automatically the government will come. இப்போ எல்லாம் போயிட்டு நீங்கள் இங்கே உட்காந்து சர்க்கிளில் உட்காந்து பாருங்க, கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல டிசிலேருந்து மொத்த பேரும் வந்து உட்காருவான். திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் as தி பப்ளிக் மாஸ் அஜிடேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு நம்ம எம்பி வர நாளில் பெருவாரியான தொழிலாளிகள் எல்லாருமே வந்து உங்களுக்கு எனக்கு தெரியும், ஒவ்வொருத்தரும் நீங்கள் மனசு வச்சிங்கனாக்கா ஒரு 100 தொழிலாளிகளை கூட்டின்னு வந்துடுறதுக்கு உங்களால் முடியும். அவங்க எங்கே இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்ற விஷயம் கூட உங்களுக்கு தான் தெரியும். அதனால் அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம வெற்றிகரமாக வந்து கோலார் தங்கவேலை பண்ணிவிட்டு ஒற்றுமையாக பிரிஞ்சிருந்தா கூட சரி, யாரும் மேலே நீங்கள் எந்த மாதிரியான ஒரு நட்பு வச்சுருந்தா கூட சரி, இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்துட்டு நம்மளுடைய தொழிலாளியுடைய வர்க்கம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் நம்ம இறந்து போனாங்களோ அவங்களுடைய குடும்பம் வந்து நல்லா இருக்கணும். ஆகையினால எல்லாருமே வந்துட்டு நல்லா இருக்கணும்னு சொன்னால் எல்லாருமே நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருந்தால் தான் அரசாங்கம் கூட வந்து நம்மளுக்கு செவிசாய்க்கும். கோர்ட் கூட அப்போ தான் வந்து நம்மளை தானாக வந்து இந்த கேஸை வந்து எடுத்து சீக்கிரமாக வந்து முடிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்டுடைய தீர்ப்புக்கு மதிப்பு கொடுத்து அந்த ஒரு போராட்டத்தை வந்து நம்ம நிச்சயமாக நம்ம பண்ணோம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை வந்துட்டு நான் செஞ்சு தரேன். நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய கோஆப்ரேஷனை வந்து இது வேலை முடிகிற வரைக்கும் நம்ம விஜயராகவன், நம்ம ஜெய்சீலன், பட்டாபிராமன், விசி கணேசன், மூர்த்தி இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய முன்னணியில் வந்து எல்லா விஷயத்துலையும் எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துருக்குறாங்களே, இவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை நீங்கள் தெரிவிக்கணும். உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இந்த போராட்டத்தை வந்து நம்ம வெற்றிகரமாக முடிச்சிட முடியும். எல்லாம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஆர்டர் வந்துட்டு இருக்குது, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வரோம் அப்படின்ட்டு இருக்காதீங்க. காலம் அப்படி கிடையாது. இப்போ வந்துட்டு காலம் எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கே தெரியும். நம்ம தட்டி 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 தான் வந்து கேளுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? அப்படி அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறதுனால உங்களுடைய ஒற்றுமை நிச்சயமாக வந்து வெற்றியை தேடி தரேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் உங்கள் மத்தியில் வந்து கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.